அவருக்கு ஐயா பிஎம்ஆர் ஐயாது நெட்டு வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் பேசும்போதும் வந்து நெறைய டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு. இப்ப கூட ஆடியோ கனெக்ட் ஆயறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. மேபி ஏதாவது ஃபோன்ல ப்ராப்ளம், இல்ல நெட்வொர்க் ப்ராப்ளம் இது இருக்கு. ஐயாவும் வந்துட்டோம். வந்தோனே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வந்துட்டாரு. ஐயா பிஎம்ஆர் ஐயா வணக்கம். ஸ்ரீமதி அம்மா வராங்க. ஸ்ரீமதி அம்மா வணக்கம். வணக்கம். ஓகே. யாரு வர வேண்டியவங்க வந்துட்டாங்க. ஆமா ஆமா. யாரு? இல்ல இப்போ வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் நிறைய பேரு. நம்ம 4 பேர் தான். இப்போ கணேசன் ஐயா, கிருஷ்ணவேணி அம்மா, அப்புறம் பிஎம்ஆர் சுரேஷ் ஐயா, நீங்க, நான் அவ்வளவுதான். ஓகே. ஆக்சுவலா வந்து இப்போ ஒரு 2 ஒரு என்ன ஸ்டோரி மாதிரி சொல்லணும்னு பாக்குறேன். சொல்லுங்க. இது ஆன்ம ஞானம் வந்து ஒண்ணு வந்து இருக்கிறது ஒரே பொருள் தான். அதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை. பிரபஞ்சமே அந்த பொருள் தான் மூல காரணம். இதுல அடுத்து வந்து பிரபஞ்ச பொருள், அடுத்து வந்து பிரபஞ்ச மனம். பிரபஞ்ச மனத்துக்கு அப்புறம் ஒரு ஹைரார்கி மாதிரி சொன்னாங்க. பிரபஞ்ச மனத்துக்கு அப்புறம் இண்டிவிஜுவல் நானு, இண்டிவிஜுவல் மனம் அப்படின்னு இப்போ ஒரு 4 வச்சுக்கலாம். முதல்ல அந்த பரம்பொருள் தான் எல்லாமே. இப்ப நீங்க, நானு, மண்ணு, மரம், கொடி, செடி எல்லாம், இந்த பூமி, வேற பூமி, பிரபஞ்சமே வந்து அந்த பொருள் தான் மூல ஆதார காரணம். அதுக்கு அப்புறமா பிரபஞ்ச மனம், பிரபஞ்ச மனத்துக்கு அப்புறம் கற்பிக்கப்பட்ட தனி நான்பாவம், அதுக்கும் கீழே தனி மனோபாவம். இந்த 4 தான் இருக்கு. இதுல வந்து நம்ம ஒரு லேடர் மாதிரி மேல ஏறணும். கீழே இருந்து ஒரு தனி மனத்துல இருந்து தனி நான்பாவம், அதுக்கு மேல பிரபஞ்ச மனத்தோட லிங்க், அப்புறம் பிரபஞ்ச மனம் வந்து எப்படி ஆன்ம பொருள்ல ஐக்கியம் அப்படிங்கிறது நம்ம லேடர் ஏறுறோம். உச்சி போய் அடையணும் ஒரு கற்பனை மாதிரி வச்சுக்கணும். இதுல என்னன்னா ஒரு அது அந்த ஆன்ம பொருள் வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, கடைசி தனி மனத்துல ஒர்க் பண்ணல. அது வந்து ஒரு மாதிரி ஷேடோ மாதிரி இருக்குது. ஆன்ம பொருளாவே இருந்தீங்கன்னா உலகத்தையே வந்து அசைக்கும் சக்தியா இருக்கு. உலகத்தையே அசைக்கிற சக்தி அளவுக்கு அதெல்லாம் நம்ம அளவீடுலாம் கொடுக்க முடியாது. பட் எக்கச்சக்கமா அதோட பவர் வந்து அபரிமிதமா இருக்கு. இப்போ நான் ஒரு இது பண்ணுவேன். இப்போ இந்த உள்ளங்கையை நான் மூடிட்டேன். இப்போ ஒரு 4 இருக்கு. இது ஒண்ணு தனி, இது ஒண்ணு தனி, இது ஒண்ணு தனி, இது ஒண்ணு தனி. இப்ப 4 தெரியுது. 4 தனித்தனியா இருக்குது அப்படின்னு தெரியும். அதே மாதிரிதான் இப்ப நம்ம சத்சங்கத்துல வந்து 5 பேர் வந்திருக்கோம். 5 பேரும் தனி நானா நம்ம நினைக்கிறோம். இது வந்து தனி நானு இல்ல. இது வந்து ஒரு பொய். இது ஒரு மாயை வலை அப்படிங்கிறத இப்போ நம்ம மனசுக்கே நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் வந்து அது சும்மா ஆனா ஒத்துக்காது. அவ்வளோ ஈஸியான மனம் அல்ல அது. ஒத்துக்காது. அத புரிய வச்சு, பக்குவப்படுத்தி, அத கரைச்சு, அது இல்லாமயே இருக்கிறத இல்லாமயே பண்ணிக்கிட்டு, நம்ப அடுத்த ஸ்டேஜுக்கு போனா தான் வந்து இதாகும். இப்போ ஒண்ணும் இப்போ இந்த சுண்டு விரல் வந்து பேசுது மீதி பேரு. "ஐயா வணக்கம். நான் தான் சுண்டு விரல்" அப்படிங்குது. அ ஆமா நானு ஓகே எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மோதிர விரல் அப்படிங்குது. இது நான் சென்டர் மிடில் விரல்லேருந்து, இது ஆட்காட்டி விரலு அப்படிங்குது. இப்ப இப்படி 4மே தனித்தனியா பேசிக்குதுங்க. நம்ம வெளியில இருந்து பார்க்கும்பொழுது என்ன தெரியுது? ஆமா 4 பேரும் தனித்தனி தான் அப்படின்னு.
ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை கூட போட்டுக்கலாம். இல்ல ஒண்ணுக்கு ஒண்ணு ஹெல்ப் கூட பண்ணிக்கலாம். இல்ல 2 4ம் சேர்ந்து கட்டி பிடிச்சுக்கலாம். எது வேணா பண்றதுக்கு அதுக்கு அதிகாரம் இருக்கிற மாரி இருக்கு. இப்போ அப்படியே கொஞ்சம் விலக்கிட்டு நம்ம பார்த்தோம்னா, இந்த 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 கை இருக்கு இல்லையா? இந்த மறைப்பு வந்து அப்படியே விலகிடுது. அப்படியே வச்சுக்கிட்டா, இப்போ அது வந்து 4ம் வேற வேற இல்ல. ஒண்ணுதான். ஒரே ஒரு கையோட சேர்ந்த ஒரு பகுதி தான். இது தனித்தனியா நீட்டிட்டு இருக்கிறதுனால, தனித்தனியா தெரியுது அப்படின்னு. அதே மாரி தான் நம்ம வந்து தனியா இயங்க முடியும். ஏதோ தேசத்துல பொறந்திருக்கோம், எங்கேயோ வளர்ந்திருக்கோம், எப்படியோ எதையோ நம்ம கேட்டு சுட்டறிவ எடுத்துட்டு இருக்கோம். அந்த ம். சுட்டறிவ வச்சு நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கோம் உலகத்துல. இதுவே வந்து நமக்கு அந்த மறைப்பு, அது என்ன எப்படிப்பட்ட மறைப்பு? மாயை மறைப்பு. அந்த அறியாமை மறைப்பு. அந்த அறியாமை மறைப்பு ஏதோ விதத்துல அது வந்து அகன்றுடுச்சுன்னா, நம்ம தனி ஆளே கிடையாது. அப்படிங்கிறது அந்த மனம் வந்து அ இல்லாத மனம். அது நம்பி இல்லாமயே போயிடும் கடைசியில. அதுவரைக்கும் இது உறைஞ்ச பனி தான். இத வந்து மாத்தலாம் முடியாது. இது வந்து சும்மா நம்ம வந்து லாஜிக்குக்காக ஒரு அனாலஜிக்காக இப்படி சொன்னோம். இப்படி சொன்னத இது அப்படியே எல்லாம் உள்ள போயிடாது. நம்ம வந்து இந்த வாழ்க்கையில நம்ம பார்க்கும்பொழுது, வாழ்க்கை பாதையில நடக்கும்பொழுது, இந்த அனாலஜிய அப்ளை பண்ணி, நம்ம ஒவ்வொரு இன்சிடென்ட்லயும் அத நம்ம புரிஞ்சுக்கும்பொழுது, இங்க புரிஞ்சுக்கிறோம். இப்போ ஸ்கூல்ல கூட தியரி முதல்ல எடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பிராக்டிகல் பாருங்க, தொட்டு பாருங்க, இத பண்ணி பாருங்க, அத பண்ணி பாருங்கன்னும்போது, அங்க ஊர்ஜிதம் ஆவுது. அதனால தான் தியரிக்கு அப்புறம் பிராக்டிகல் வைக்கிறாங்க. அதே மாரி இது ஒரு தியரி. இத வாழ்க்கை பாதையில நம்ம தனி மனுஷனா நம்ம நெனச்சுக்கிட்டோம்னா, நமக்கு அடி விழும். அந்த அடி விழும்போது, பாத்தியா தனி மனுஷனா நெனச்சுக்கிட்டதுனால தான் அடி விழுந்தது. இப்ப இல்ல நம்மல்லாம் ஒண்ணு அப்படின்னு கூட்டா நடந்து பாருங்க, அங்க சுமூகம் முடியும். இப்போ இந்த இத வந்து பயன்படுத்தி பார்க்கும்போது, அதோட பெனிஃபிட் ஆகும்போது, ஆட்டோமேட்டிக்கா வந்து உள்ள இருக்கிற அந்த பொய் கரைய ஆரம்பிச்சுரும். அது கரைய ஆரம்பிச்ச உடனே அந்த நான்பாகம் வீரியம் குறைஞ்சு, மனம் இல்லாதவன் போயி, ஆன்ம பொருளு அப்படியே ஹைஜாக் பண்ணிடும். ஐயா சொல்லுவாரு, ஹைஜாக் அப்படின்னு. ஹைஜாக் பண்ணிடும். இது வந்து ஒரு அ அ மெத்தடுன்னா நம்ம உள்வாங்கிக்கிறது. அவ்வளவுதான். அ ஒரு யூ கேன் வின் புக்குன்னு ஒரு புக்கு. அது வந்து ஒரு சாஃப்ட் ஸ்கில் இது பண்றது தான். நான் ரொம்ப ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சேன். 12, 10 வருஷத்துக்கு முன்னாடி. அதுல ஒரு இது சொல்லுவாங்க. நரகம், சொர்க்கம்னா என்ன? அப்படி. நரகம், சொர்க்கம்னா என்னன்றதுக்கு ஒரு இது. ஒருத்தன் வந்து இருங்க யாரோ வந்திருக்காங்க. அட்மிட் பண்ணிடுறேன். ஓகே. நரகம், சொர்க்கம்னா என்ன? ஒருத்தர் வந்து பூமியில இறந்து போயிட்டாரு. அவரு மேல் உலகம் போறாரு. அங்க உள்ள போகும்பொழுது, "உனக்கு நரகம் வேணுமா? சொர்க்கம் வேணுமா?" அப்படின்னு கேட்கறாரு. அவருக்கு வந்து நரகம், சொர்க்கமா? என்னது இது? எப்படி நரகம்னா எப்படி இருக்கும்? சொர்க்கம்னா எப்படி இருக்கும்? தெரியலையே. சரி செலக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முறை பார்க்க முடியுமா? டெமோ பார்க்க முடியுமா? அப்படின்னு சும்மா கேட்கறாரு. அவரு ஓகே பார்க்கலாம் அப்படின்னு. சரி நாங்க தூரத்துல தான் காட்டுவோம். நீங்க அங்க பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கணும் எங்க போகணும் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு ஓகேன்றாங்க. முதல்ல வந்து இவங்கள கூட்டு போறாங்க. ஆ நரகத்துக்கு கூட்டின்னு போறாங்க. நரகத்துக்கு கூட்டிட்டு போனா அங்க ஒரே அடி, தடி, ரகல, சவுண்டு, கன்னா பின்னான்னு ஒருத்தர் திட்டுறது, அடிச்சுக்கிறது அப்படின்னு இருக்குது தூரத்துல இருந்து பார்க்கும்போது. சாப்பாடுலாம் சிதறி கிடக்குது. கீழ அங்க இங்கன்னு கிடக்குது. ஆ ஆனா எல்லாரு கையும் ஒரு ஸ்பூன் ஒண்ணு வச்சு, கையோட ஒரு ஸ்பூன ஒண்ணு வச்சு கட்டி போட்டுருக்காங்க. அந்த கை இந்த முழங்கைய மடக்க முடியாத அளவுக்கு நீட்ட கட்டிட்டாங்க. கைய நீட்டா வச்சு, அந்த ஸ்பூன வச்சு கையோட ஒட்டுனாப்ல ஒரு ஸ்பூன வச்சு கட்டிட்டாங்க. சாப்பாடுலாம் கிடக்குது. இப்போ யாரும் சாப்பிட முடியல. அப்படி இருக்குது. சரி, ஓகே. என்ன ஒரே அடிதடியா இருக்குது. வேணாம்ப்பா. இங்க பார்த்த உடனே அவருக்கு வந்து, இங்க எல்லாரும் சண்டை போட்டுருக்காங்க. இங்க வேண்டாம் அப்படின்னு ஒரு டக்குனு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படியே சொர்க்கத்துக்கு போலாம் வாங்க. அப்படின்னு சொர்க்கத்துக்கு போறாங்க. அங்க போனாக்கா, அங்கேயும் இதே மாரி தான். எல்லார் கையையும் ஸ்பூன் வச்சு கட்டிட்டாங்க. கைய வந்து மடக்க முடியாது. முழங்கைய மடக்க முடியாத அளவுக்கு ஸ்பூன் வச்சு கட்டிட்டாங்க.
இங்க பார்த்தா எல்லாரும் டேபிளுக்கு எதிர்ல உட்காந்துருக்காங்க. நல்லா ஒருத்தரு ஸ்பூனு சாப்பாட எடுத்து எதிர்ல ஊட்டுறாரு. ஏன்னா கைய மடக்க முடியாது. தன்னோட அந்த சாப்பாட எடுத்து தான் வாயில வைக்க முடியாது அவங்க. எதிராளி வாயில வேணா வைக்கலாம். இவங்க அந்த யுக்திய இது பண்ணி, அவரு ஊட்டுறாரு. அவரு ஒரு வாய் சாப்பிட்ட உடனே அவரு கொஞ்சம் எடுத்து இவரு வாய்க்கு ஊட்டுறாரு. இதுதான்ப்பா சொர்க்கம். இத பார்த்தவங்க இது ரொம்ப நல்லா இருக்குதே! எனக்கு இங்க தான் வேணும் அப்டின்றாங்க. அதாவது இதுவும் ஆன்மத்து பொருளுக்கும் ஒரு குளோஸ் சம்பந்தம் ப்ராக்ஸிமிட்டி. என்னன்னா, இந்த ஆன்ம பொருளா இருக்கிறதுங்கிறது வந்து, நமக்கு நாமே ஹெல்ப் பண்ணிக்க முடியாது. இது ஒரு இந்த பிளாக் இது. இது வந்து ரூல் அப்டின்ற மாரி. நீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்க முடியாது. நீங்க அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும் தான் அந்த நன்மை நடக்கும். அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அந்த நன்மை நடக்கும். இதுதான் ரூல். அதாவது இதுல வந்து ஐயா சொல்றதும் இதுவும் மேட்ச் ஆகுது. என்னடன்னா, நானுங்கிறது இல்ல. அது சத்தியம். அப்படி நானுன்னு இல்லாத போது, அவனும் இல்ல. ஆனா, அந்த கருணையினால, அந்த அன்புனால, அந்த பரிவுனால நம்ம வந்து அவனோட கஷ்டத்த புரிஞ்சு, இது பண்ணி அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். நமக்கு ஏதோ ஏதோ ஒரு விதத்துல ஹெல்ப் வந்தே வரும். அதாவது இத கூட வந்து நமக்கு அப்படி ஹெல்ப் வரும்ன்ற மாரி நம்ம பண்றதுக்கு இல்ல. அந்த தியாக மனப்பான்மை, அந்த நான் இல்லாத தன்மை, மனசு இல்ல, அந்த அதெல்லாம் அந்த பியூர் ஸ்பிரிட்டா இருக்கும் பொழுது, நீங்க நினைக்கிறது நடக்கும். அது வந்து உங்களுக்கு நினைச்சுக்க மாட்டீங்க. பியூர் ஸ்பிரிட்ன்னு அதுதான். நினைச்சுக்க மாட்டீங்க. அப்படி வந்து இது அற்புதமா இருக்கு. இத வந்து அதாவது அந்த ஆன்ம பொருளாவே இருக்கிறதுங்கிறது வந்து, நீங்க கடவுளாவே இருக்குது. கிட்டத்தட்ட இல்ல. அதுதான். அப்போ வந்து நீங்க உலகத்தையே கூட சிருஷ்டி பண்ணலாம். அந்த அளவுக்கு இருக்கு. விஸ்வாமித்திரர் வந்து சிருஷ்டி பண்ணி குடுத்ததா கூட கதையெல்லாம் இருக்கு. அந்த ஆனா, இது எப்படி இவ்ளோ தைரியமா சொல்லலாம் அப்டின்னா, உணர்ந்தா மட்டும் தான் நடக்கும். உணரலன்னா ஒண்ணும் நடக்காது. அந்த ஒரு தைரியத்துல தான் வந்து இத ஓப்பனா உடைச்சு ஐயாவே வந்து நெறைய முறை சொல்லியிருக்காரு. அது உணர்றதுன்னா என்னன்னா, அப்படியே கடல்ல போயி ஒரு அ இந்த பொம்மை வந்து உப்பு பொம்மை வந்து கரைஞ்சே போயிருது. அப்ப கரைஞ்சு போனதுக்கப்புறம் எங்க தனித்தன்மை இருக்கு? அப்போ அது அது கரைஞ்சிடுச்சுன்னா, அது கடலாவே ஆயிட போகுது. ஸோ, அதுக்குன்னு தனி ஒரு இது இருக்காது. அதே மாரி அதோட பவர் மொத்த பவர்ல சேர்ந்துது. அது மாரி நம்மளும் வந்து ஆன்ம பொருளாவே கரைஞ்சிரணும். கரைஞ்சா தான் வந்து அந்த தனி இண்டிவிஜுவல் படுற வேதனை இல்லாம போயிடும். அது சத்தியம், நிதர்சனம். ஸோ, அந்த ஒரு இதுக்கு தான் வந்து நம்ம ஆன்ம பொருள தேடுற மாரி நம்ம போறோமே! அது ஒரு பேராசை மாரி தான் அது. பட் இருந்தாலும் நல்ல ஆசை. அ ஸோ இப்படிதான் இருக்குது. இதுதான் சொல்லணும் இன்னைக்கு இதுல சொல்லணும்னு தோணுச்சு. பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. வேற ஒருத்தர் அனுபவம் வேற ஏதாவது பேசணும்னா பேசலாம். இல்ல இத பத்தியே வந்து சர்ச்சை பண்ணலாம். அ இல்ல வேற ஏதாவது கடைசியா லாஸ்ட் டைம் ஐயா கூட கணேஷ் ஐயா கூட கேட்டாரு. அதாவது அதுல போயிட்டு, போயிட்டு வர முடியுது. அங்கேயே இருக்க முடியல அப்படிங்கிறது. இத பத்தி வந்து ஐயா சொல்லும்போது, ஒண்ணு உங்களுக்கு நீங்க உணர்ந்துட்டீங்க. இல்லன்னா உணரல அவ்வளவுதான். இதுல வந்து நடுப்புற கொஞ்சம் உணர்ந்தேன், பாதி உணரல, கொஞ்சம் போயிட்டே இருக்கேன் அப்படின்றது இல்ல. அது என்ன சொல்றது? ஏபிசிடி நீங்க கத்துக்கிட்டீங்க அவ்வளவுதான். அது மறந்த மாரி இருக்குமே தவிர, ஆனா அப்படிலாம் இல்ல. அ ஏதாவது சர்ச்சை பண்ணாலும் பண்ணலாம் ஐயா. என்னோட ஆடியோ கிளியரா இருந்ததுங்களா? ஆடியோ கிளியரா இருக்குது. ஆ, கேள்வி என்ன அப்படின்னா, ஆ, புரிஞ்சுதுன்னு வச்சுங்க, நான் ம், புரிஞ்சுக்கிட்டேன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் ம். நான் பாவம் தான் அது சொல்லுது. ஆமா, ஆமா, ஆமா. ஓகேங்களா? ஸோ உண்மையில் எனக்கு புரியல. ஆனால் நான் பாவம் என்ன சொல்லுது? ஆ, உனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு புரிஞ்சுது. அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது அடுத்த தடவை நான் ஏதாவது பண்ணும்போது நிச்சயம் அந்த நான் பாவத்தில் மாட்டிக்க போகிறேன். அப்போ ஆமா, துன்பம் ஆமா. வரப்போகுது, இது வரப்போகுது.
அட நீங்கள் சொன்னீங்க எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு எனக்கும் தோணுச்சு புரிஞ்சிடுச்சுன்ட்டு. ஆனால் இந்த துன்பம் வருது, தொடர்ந்து வருது. துன்பத்துலேருந்து வெளில வர்றதுக்கு என்ன வழி? அதையும் கேட்கறது நான் அனுபவம் தான். புரியுது புரியுது. ஓகே, இந்த சமயத்தில் இருக்கும்போது ஐயா சொல்றது எப்படி அந்த வழிக்கு வரும்? உள்ளிட்டல் இல்ல அது எப்படி பிராக்டிஸ் வந்து அது எப்படி கரையிறது? அதாவது இந்த இடத்துல வந்து இது வந்து யூஸ்வலாவே நம்ம வந்து காலாகாலத்துக்கு எக்கச்சக்க மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்ல நம்ம நான்பாவமா இருந்துட்டு இருக்காங்க. அதை வந்து அவ்வளோ ஈஸியா வந்து அதை ஊடுருவி பார்த்துறதுக்கு முடியாதுன்னு சொல்லலாம். முடியாதுன்னு இருந்தாலும் பட் எதுவுமே இம்பாசிபிள் கிடையாது. ஏன்னா நம்ம அதுதான் ஜஸ்ட் இந்த சட்டை மேல போட்டுக்கிறது சட்டை, இந்த ட்ரெஸ்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணுவாங்க இல்லையா, அவ்வளவுதான். அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் நான் பாவமா இருந்து ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு நிறைய இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல எப்படி வந்து அதை உணர்றது அப்படின்னா, ஒண்ணு வந்து நீங்க சொன்ன மாதிரி திரும்ப துன்பப்படுது அப்படின்னு நம்ம நீங்க சொன்னீங்க ஒரு பாயிண்ட். அதுக்கு பேரலா ஒரு குழந்தை ஒண்ணு இருக்கு. நம்மளே தூக்கத்துல நிதர்சனமா அதாவது தூக்கம் வராத போது ஓகே, தூக்கம் ஒரு முறை வந்துருச்சுன்னா உங்களோட தூக்கம் என்னோட தூக்கம் அவனோட தூக்கம்ன்றது டிஃபரன்ஸே இல்லாம தூங்கும். அந்த கனவு இல்லாம மனசு இல்லாம இருந்தாக்க நல்ல அந்த எல்லாருக்கும் ஒரே மாதிரி தூக்கம் தான். அதுல எனர்ஜி கிடைக்குது, அந்த மனசு இல்ல, எந்த விதமான இதுவும் இல்லை, உலகமே இல்லை. இத வந்து நம்மளால ஏன் நம்ப முடியல அப்படின்னா, நம்ம திரும்ப 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 நம்ம இன்டெலெக்டை யூஸ் பண்ணி பண்ணி அந்த புத்தியை யூஸ் பண்ணி பண்ணி மலை மாதிரி நம்பணும். அந்த மலை மாதிரி நம்பினதை நம்ம எப்படியாவது உடைக்கணும். அது உடைக்கிறதுக்கு தான் வந்து ஐயாவும் நாங்களும் பேசணும். ஆக்சுவலா அதை உடைக்கிறது எப்படி அப்படின்னா, நீங்க சும்மா உட்கார்ந்துட்டு சும்மா இருங்க. ஏதோ ஒரு தாட்டு வந்தே வரும் அப்படின்னா அதை அப்படியே கட் பண்ணு. சின்ன தாட்டு, பெரிய தாட்டு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நாளைக்கு இதை வச்சுதான் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அப்படியே உடைங்க. அதாவது நம்ம தாட்டோட பண்டலை வச்சுக்கிட்டு தான் வாழறமே. தாட்டு இல்லாம போனாதான் உங்களால பியூர் ஸ்பிரிட்டா இருக்க முடியும். அந்த பியூர் ஸ்பிரிட்டா இருக்கிறதுக்கு நமக்கு தெரியல. ஆக்சுவலா இருக்கிறோம், ஆனா அது இருக்க முடியலன்றதுதான் உண்மைன்றதுனால அது எது வந்து நம்ம தாட்டா இருக்கிறதுனால தாட்டை உடை. அப்புறம் இந்த டிஃபரன்ஸ் தெரியணும், டிஸ்டிங்ஷன் டிஃபரன்ஸ் தெரியணும். அதாவது பரம்பொருள், அப்புறம் மனம், புத்தி, அகந்தை அப்படிங்கிற அந்த இதெல்லாம் தெரியணும். புத்திங்கிறது வந்து என்னன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும், ஆனா அதுவும் நீங்க ஆஃப் பண்ணி வைக்கணும். ஆக்சுவலா இந்த லாஜிக்கை போட்டு நம்ம பண்ற இதெல்லாம் இருக்குல்ல, தீர்மானங்கள்லாம், அதெல்லாம் புத்தியோட வேலை. மனம்ங்கிறது நம்ம யோசிச்சு யோசிச்சு கிட்டத்தட்ட எண்ணங்களோட கூட்டம் தான் மனம். நானுங்கிறது தெரியும், ஒரு ஒரு ஸ்புரிப்பு, அதாவது தனித்து அப்படியே 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 பிரிஞ்சு பிரிஞ்சு அந்த பெனிஃபிட்டுக்காக பிரிஞ்சு வர ஒரு உத்வேகம். இதெல்லாம் உங்களுக்கு, ஆனா இது பார்க்க போனா எல்லாம் ஒண்ணுதான். நீங்க அத ஒரே கட்டா இருந்தா உடைக்க முடியாதுன்னு குச்சியை ஒரு குச்சியா பிரிச்சதுக்கு அப்புறம் ஈஸியா உடைச்சிடலாம். அது மாதிரி அதை நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்க்கும்போதுதான் அதோட பிடிபடும், அதை ஈஸியா முறிச்சிடலாம். இப்ப என்ன, மனசு தாட்டு தானே, தாட்டு இல்லாம பண்ணணும். நீங்க எப்படி வேணா பண்ணணும், தாட்டு இல்லாம பண்ணணும். அதை எப்படி பண்ணணும்னா, நீங்க அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம 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 அதை அப்படி அப்படியே முடிச்சு முடிச்சு போடுங்க. சரி, அப்ப எப்படி? ஏன்னா நீங்க ஆக்சுவலா உணர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம தாட்டை யூஸ் பண்ணுவோம், ஆனா தாட்டா வராது, அது பாட்டுக்கு ஃப்ரீ ஃப்ளோவா போகும். அதோட உங்களுக்கு இருக்காது. இந்த நான் இல்லாம போயிடுச்சுன்னா வீரியம் இல்லாம போயிடும். வீரியம் இல்லாம போயிடுச்சுன்னா காற்றாட்ட வெள்ளம் போல போகாது.
மெதுவா ஓடை மாதிரி அப்படியே ஃப்ளோ ஆகும். அது பார்க்கறதுக்கு அவ்வளோ இதா இருக்கும். அது மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வழி வந்து அந்த எண்ணங்கள் வரும்பொழுது, அந்த எண்ணத்த பார்க்கணும். அது பார்க்கறதுக்கு நம்ம முதல்ல ஸ்டார்ட்டிங்ல ஃப்ரீயா உட்கார்ந்து தான் பண்ணணும். அப்படி பண்ணி, பண்ணி, பண்ணி ஒரு லெவலுக்கு அப்புறம் உங்களுக்கு அங்க உட்கார்ந்து பண்ணாம வேலை பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிரும் ஆக்சுவலா. இங்க தாட் வருது. அங்கேயும் போடணும். அப்படி போட, போட, போட உங்களுக்கு இன்னமும் அப்படியே எல்லாம் லூஸ் ஆன மாரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்சுவலா அந்த ஃப்ரீடத்த உணரும்பொழுது, அது உங்களுக்கு பிடிச்சு இழுத்துக்கும். ஆஹா! இவ்வளவு நாளா இது தெரியாம நம்ம ரொம்ப எண்ணத்த போட்டு உருட்டிட்டு இருந்தோமே! அது இல்லாம கூட ஃப்ரீயா இருக்க முடியுதே! அப்படின்ற அந்த ஒரு இது தெரியும் பொழுது, அது பார்த்துக்கும். அது இழுத்துக்கும். ஸோ அந்த இடத்துல இதுதான் வேலை செய்யும்னு நெனைக்கிறேன். தாட் அப்படியே போடுறது. அப்படியே போடும். எவ்வளோ பெரிய தாட்டா இருந்தாலும் பரவாயில்லங்க. அப்போ உணர்வா நிக்கிறதுக்கு ஈஸி ஆயிடும் ஆக்சுவலா பாதை. நன்றி ஐயா. ஸ்ரீமதி அம்மா அதை கேட்க வேற முயற்சி பண்ணாங்க. அவங்க கேட்கட்டும். ஆமா. மியூட் ஆச்சுங்களா? இருங்க. ஸ்ரீமதி அம்மா அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணி நீங்க பேசுங்க. அன்மியூட் பண்ணுங்கம்மா. மியூட் பண்ணிட்டேன். ஓகே. அது போன்ல தட்டுறேன் வரமாட்டேன். அது கொஞ்சம் இது பிரச்சனை. அது நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. ஒண்ணே ஒண்ணு நம்ம வந்து நீங்க அப்படியே உட்காரணும். அப்பப்போ வந்து உட்காரணும்ன்றோம் இல்லையா? அப்பப்போ இல்ல. ம். நீ அந்த ஆன்ம பார்வை வந்து உட்கார்ந்து பண்றதுன்னு ஒரு ஸ்டேஜ். வேலை பண்ணும்பொழுதும் வெறுமனே பண்ணும்பொழுது நமக்கு தாட் ஏதாவது தனியா வரும்போது தெரியும். வேலை வழியா ஏதாவது தாட் இருந்ததுன்னா அதெல்லாம் தாட் கிடையாது. எது தாட் கிடையாது, எது நான் பாவத்தோட வர தாட்டுன்னு நமக்கு அந்த இடத்துல தெரியும். இப்போ வேலை நிமித்தமா செய்யும்போது அதுக்குரிய தாட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் தாட்ஸ் கிடையாது. ஆனா வேற வேற உள்ளேருந்து வேற நான் பாவத்தோட வர தாட்டுக்கு தான். அப்போ உள்பார்வை வந்து எல்லாத்தையும் வேலை செய்யல எப்பவுமே நமக்கு அந்த பாவத்துல நம்ம வந்து பார்த்து உள்பார்த்தல் வந்து ஆக்சுவலா வந்து உள்பார்த்தல்ல என்ன ஒன்னே ஒரு மேஜிக் நீங்க சொல்றது வந்து அது நம்ம பார்வை இல்லைன்றது நம்ம ஊர்ஜிதமா நம்பணும். அது நம்ம பார்வை இல்ல. அது நம்ம பார்வை வந்து இப்ப வந்து நம்ம ஒரு டீ போடணும்னா பால் எடுக்கிறோம், இது பண்றோம், சர்க்கரை எடுக்கிறோம், அதெல்லாம் இந்த ஆன்ம பார்வை வந்து நம்ம பார்வையே இல்ல. அதனால அது வந்து அதை நீங்க பார்க்க வரும்பொழுது நம்ம பார்வையில் அதனால மேஜிக் நடக்கும். அங்கதான் நீங்க சொல்றீங்களே அந்த மாதிரி இழுக்கப்படும்ன்றமே அப்போ அது மேல நம்பிக்கை ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்மாத்மா சும்மா எப்பவுமே உள்பார்த்தல் இருக்கணும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்து நம்ம மேம்படுத்திக்கிறது வந்து எப்பவுமே வேலை செஞ்சாலும் சரி, வேலை செய்யலும் சரி, குடிச்சாலும் சரி, எந்த வேலை செஞ்சாலும் சரி, நடந்தாலும் சரி, ஏதோ ஒரு பார்த்தலை ஒண்ணு நம்ம இது பண்ணிட்டே இருக்க அது நம்ம பார்வையும் அது இல்லைன்ற ஒரு நம்பிக்கையோட ஒரு உத்வேகத்தோட நம்ம பார்வை தான் மோசமான பார்வைன்னு தெரிஞ்சுமே. அதுதான் பிறவி. அதான் அவர் சொல்றாரு கணேஷ்ஜி அனுப்பிச்ச சத்சங் கேட்டாலே திருப்பி பிறவியை கொடுக்கும், திருப்பி கஷ்டத்தை கொடுக்கும், பிறவி தலையை தான் கொடுக்கறது. அண்ணன் பார்வைக்கு தான் இதை தாண்டுற சக்தி கிடைக்கிறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பார்வையை நம்ம வந்து உட்கார்ந்து பண்ணாம நடந்து உட்கார்ந்து இருந்து வேலை செஞ்சு எப்படி வேணாலும் தூங்கிட்டு இருக்கும்போது கூட வெறும்னு படுக்கிறது அப்ப ஏதாவது நினைப்பு தேவையில்லாத வருதாங்கிறது வெறும் பார்த்தலங்க. எங்கேயுமே நம்ம பார்வை இல்லப்பா அதுங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காரு. இப்ப குருஜி வந்து அம்மா பார்வையுடைய அது வந்து பார்வை வந்து அதோட பார்வைன்றது வந்து பெரிய பொக்கிஷம் நமக்கு. அது ஸோ அந்த கணேஷ்ஜி அனுப்பிச்ச சத்சங்கெல்லாம் அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுல எல்லாம் எப்படி பார்வை ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றது. அதுதான் நீங்க சொல்றதுதான். இதுதான் இதை தவிர வேற அதான் அன்னைக்கே சொன்னேனே இது ஒண்ணுதான் எல்லாத்துக்குமே விடையா இருக்கு. நீங்க எதை வேணா பேசுங்களேன், எண்டுல பாருங்களேன். நீங்க வியாதினாலும் மருந்தா இருக்கு, இல்லைன்னா ஒரு வாழ்க்கைக்கே ஒரு உயிர் மூச்சு கூடங்க உயிரை கூட பொய் உயிர் மெய் உயிராக்குது. அது இல்லைன்னா திருப்பி பிறப்பிறப்புலதான் இருப்போம் பொய் உயிரா. அப்படி போகிறது இந்த அன்ன பார்வைதான் வந்து நல்லா பிடிச்சு கொடுத்துருக்காரு. நம்ம வந்து அதை வந்து குருஜியோட ஆசீர்வாதத்தால நமக்கு வந்து
ஆன்ம பார்வை எப்பவுமே சந்தோஷமா, எப்பவுமே ஆன்ம பார்வையில களிப்போட நல்ல குஷியா குழந்தை மாதிரி ஒரு இன்னசென்ட்டா அதை நம்ம இது பண்ணிக்கணுங்கிறது தவிர வேற வழி இல்லை இங்க. இவரை எப்படியும் நீங்க இந்த ஏன்னா அவரு இந்த சத்சங்ல சொல்றாரு, தானே தான் ஆட்கொள்ளணும். நீங்க சொல்றீங்களா தானே இதை இழுத்துக்கொண்டு தானே தான் தூக்கம் வருது. தூக்கம் எப்போ வந்ததுன்னு தெரியாது, தூக்கம் எப்போ எப்படி இருக்குன்னு தெரியாது, தூக்கம் எப்போ முடிஞ்சதுன்னு தெரியாதுன்ற மாதிரி அந்த பார்வையில மட்டும்தான் நம்மளால இருக்க முடியும். அதுக்கப்புறமா அது இழுத்துக்கிற தருணமும் தெரியாது, இழுத்துட்ட அப்புறம் என்ன நடக்க போறதுன்னு தெரியாது, அதுக்கப்புறம் நம்ம அதுவா ஆனதும் நமக்கு தெரியாது. அதுவே தான் உணர்த்த முடியும். அப்படி இருக்கு தூக்கம், தியானம், சமாதி நிலை எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு. அதனால வந்து நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு கொம்பு வந்து இந்த ஆன்ம பார்வை, உள் பார்வை. அது ஆன்ம பார்வையான்னு கூட நம்ம பேர் சொல்றதுக்கு கூட ஒன்றும் இல்லை. ஏன்னா பேர்ல கூட ஒன்றும் இல்லை. வெறும்னே இருக்கிறது தான். சும்மா ஒரு சொல் கூட உள்ளேந்து எழுப்பாம வெறும்னே இருந்து 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 இந்த ஜீவனை கரைக்கணும். வேற என்ன செய்ய முடியும்? அவ்வளவுதான் எனக்கு தோன்றும். அம்மா அருமையா சொன்னாங்க. ஆக்சுவலா ஆமா. ரொம்ப ரொம்ப ஏன் சத்தியம், ஆமா அருமை. ஆமா இதுதான் நம்ம எல்லாரும் பேசுறோம். ஒரே மொழிதான். பாத்தீங்கன்னா நான் போய் நாம எடுத்தீங்க அவர் சொல்லுவார் இல்லையா, எல்லாரோட மொழியும் ஒரே மொழியா இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆன்ம ஞானத்துக்கு ஒரே மொழி அதேதான். அது ஆன்ம பார்வைங்கிறது வந்து ஒரு மனுஷனா பிறக்கிறவங்க வந்து அதுதான் அது நமக்கு அருளப்படணும், அது கிடைக்கணும், அதுக்காக முயற்சி எடுக்கணும், அதுக்காக அதுல கரையணும். அதுல என்னவோ அது என்னன்னா வார்த்தைக்கு ஒன்றும் இல்லை மீனிங். அது நீங்க அவங்கவுங்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் அது தோன்றதோ அதை நம்ம நல்லா இது பண்ணிக்கணும், ஊர்ஜிதப்படுத்திக்கணும். நம்ம பார்வைன்னா நம்ம பார்வையால ஒண்ணும் முடியாது. நம்ம பார்வை கலங்கப்பட்ட பார்வை தான். அது கண்ணாடி போட்டு சிவப்பு கண்ணாடியோ அது கருப்பு கண்ணாடியோ அப்படிதான் தெரியும். இது அப்படி கிடையாது, தூய்மையானது இது. அந்த பார்வைக்கு அதை வந்து பார்வையை ஃபர்ஸ்ட் நமக்கு பிடிச்சு கொடுத்ததுனால தான் நம்ம இத்தனை தூரம் வாழவே முடியுது. இல்லைன்னா வாழ்க்கையே அர்த்தம் இல்லாம இருக்கும். எதையுமே நம்மளால ரொம்ப சோகத்துல போயிடும். அதுவும் இப்ப வயசாக பார்த்தோம்னா என்னென்னவோ பிரச்சனைகள்லாம் வரும்போதெல்லாம் நமக்கு வந்து உடம்பு பின்னுக்கு இழுக்கும் இல்லையா, உடம்பா நம்ம இருந்தோம்னா. இப்ப இந்த பார்வை மூலியமா உடம்பே நம்ம இல்லை அப்படின் போது ஒரு பிடிப்பு கிடைக்கிறது வாழ்க்கைக்கு. ஆமா, ஆசுவாசம், அந்த ஸ்பேஸ், அந்த நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே தானே நிகழ்றத நம்ம பார்க்க முடியும். அப்பதான் எல்லாமே தானே நிகழும், ஒரு குறைவும் இல்லாம. அவ்வளவுதான். அருமை அருமை. இன்னும் ஒரு 7 நிமிஷத்துல நம்ம மீட்டிங் முடிஞ்சிரும். எனக்கு என்னன்னா இந்த மீட்டிங்ல கலந்துக்கிறதே, இத மாதிரி நம்மள மாதிரியே மொழி பேசுறவங்களோட கலந்துக்கிறதே எனக்கு பெரிய ஆசுவாசமா நினைக்கிறேன். இந்த டைம் நமக்கு ஒரு ஆன்ம பார்வையிலேயே நம்ம இருக்கோம் பாருங்களேன், இது கூட விடக்கூடாது அப்படிங்கிறது தான். அதனால அந்த அளவுக்கு எனக்கு இந்த உங்களெல்லாம் யாரை பார்த்தாலுமே அவரை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. அதனால அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் கூப்பிட்டதுக்கு. அப்பனுக்குள் பிள்ளை அடக்கம் அப்படின்னு இது. அது மாதிரி நம்ம எல்லாரும் வந்து நம்ம எல்லாரும் அவரோட குழந்தைகள் தான். அதனால நிச்சயம் ஆசீர்வாதம், அவரோட ஆசீர்வாதம் நம்ம மேல இருந்துட்டே இருக்கும், சத்தியமா இருந்துட்டே இருக்கும். நம்ம எல்லாருக்கும் நல்ல கதி நிச்சயம் கிடைக்கும். நீ நம்ம ஏங்குற அதான் வேண்டிக்கிறேன். வச்சுட்டுமா? நன்றி ஐயா. நீங்க ஏதாவது பேசுறீங்களா? என்ன 6 நிமிஷம் இருக்கு. ஸ்ரீமதி அம்மா தான் சொல்லிட்டாங்களே, அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் இல்லை. அவங்க சொல்கிற மாதிரி ஐயாவோட பிரின்சிபல்லாம் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு அவர் கூட பழகினவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள், ஸ்ரீமதி அம்மா, சம்பூர்ண மாமி, இந்த மாதிரி. ஸோ அவங்களோட புரிஞ்சதை சொன்னாங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம எந்த நிலையில் இருக்கோமோ அதுக்கு கொஞ்சம் முன்னால் போக முடியும், மேலே ஏற முடியும். நிலை ஸ்டேஜ் இதில் எதுவுமே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ஷணத்தில் கலந்தாச்சு. இதுக்கு தான் டைமே கிடையாது. டைமை தாண்டிட்டோமே. இங்கே ஏது டைம்? அங்கேயும் டைமும் நம்ம போட்டுக்க வேண்டாம். எதுவுமே இந்த மனம் கற்பிக்கிற மாயை தானே, டைமே கிடையாது. இந்த க்ஷணம் இதை இப்போ பேசிட்டு இருக்கிற க்ஷணம் நம்ம எல்லாரும் அந்த பொருளா நானே இல்லாம நாம இருக்கோம், அவ்வளவுதான். இப்படிதான் நம்ம ஒரு க்ஷணத்தையும் எடுத்துன்னு போக வேண்டும். அதனால நம்ம டைம் கிடையவே கிடையாது. இந்த இடத்துல இன்னொன்னு,
இப்போ நம்ம வந்து இப்போ ஐயா, நானு ஒரு ஆண், கிருஷ்ணவேணி அம்மா இருக்காங்க, ஒரு பெண். ஒரு இப்போ நிமிஷம் கேளு. இந்த இடம் பார், இங்க பார். இந்த இடத்துல நம்ம பொறந்ததுலேருந்து இவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டதுனாலயே, நம்ம ஆணு, ஆணு, ஆணுன்னு நான் சொல்லிக்கிறது இல்ல. நிப்பணமா. அதே மாரி தான் ஆன்ம பொருள் தான் நமக்கு ஆன்ம பொருள்னு தெரியறதில்ல. நானு, நானுன்னு சொல்லி பழகிட்டதுனால, அந்த நானாவே இருந்துக்கிறோம். அதுலருந்து வெளிய வர முடியல. ஆ நானுன்னு சொல்லலே தவிர, நான் நானா தான் பாவிக்கிறேன். அதாவது நான் வந்து ஒரு ஆண் பையன் அப்படின்றத நானு சொல்றதில்ல. ஆனா, உள்ளுக்குள்ள திங்க் பண்ணும்போது நான் ஆணா தான் திங்க் பண்றேன். அது எந்த அளவுக்கு வந்து நமக்கு தெரியாமயே அது ஊடுருவி கிடக்குது அப்படின்ற மாரி இந்த நான் பாவம் அப்படியே கலந்துருக்கு. அந்த இடத்துல உட்கார்ந்து அப்படியே நிதானமா அத பிரிக்கணும். பிரிக்கணும்னா, அந்த நான் பாவம் நல்லா தெரியும். ஆக்சுவலா முதல்ல வந்து ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருக்கும்னா, அது நான் பாவமாவே ஒர்க் பண்ணிடும். அந்த இடத்துல கொஞ்சம் நிதானப்பட்டாக்கா, இந்த இடத்துல நான் பாவம் வந்து தான், அந்த எத்தனம் வந்து தான் வந்து இந்த ஸ்டார்ட் ஆச்சுன்றது தெரியும்போது, அங்க அப்படியே பிரிஞ்சு நிக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த விறகு பிளக்கும்போது, ஒரு இடத்துல புளிய வச்சு அடிப்பாங்க. ஒரு ஓப்பனிங் கிடைக்கும். அதுக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் விரிசல் விட்டுருக்கும் இல்லைங்களா? அங்க வச்சு இன்னொரு உளி அடிப்பாங்க. அப்போ கொஞ்சம் ஓப்பன். அப்படி. அப்புறம் பார்த்தா எல்லாத்தையும் போட்டோம்னா 2ஆ பொளந்துரும். அது மாரி நான் வேற, நான் பாவம் வேற, பரம்பொருள் வேற அப்படின்னு இல்லாம, நான் பாவம் அது மேல ஏறி நான் பாவமாவே இருக்குது. அத வந்து அது எப்படிலாம் அந்த பாவமா இல்ல, இருக்குதுன்றத கொஞ்சம் கொஞ்சம் பழகுனோம்னா, அது தெரிஞ்சுரும். வார்த்தைகள் நமக்குள்ள எப்படி வருது பாருங்களேன். இல்ல, இந்த சொல் எழும்புறது இல்லையா? அந்த சொல்ல நீங்க நம்ம பார்க்கணும். நமக்கு நெறைய ஆ, சொற்கள் வருதுல்ல. அந்த சொல்ல தானே சொல்றாரு அவரு. சொற்கள் தானே நம்மள வந்து டைல்யூட் பண்றது, பிரிக்கிறது. ஒரு சொல் ஆமா. ஃபர்ஸ்ட் எடுத்தோன அந்த சொற்கள்லேருந்து தான் நம்ம வந்து பார்க்கணும். இப்ப நமக்கு ஏதாவது வேலை செய்யும்போது ஒரு சொல், ஏதோ ஒரு சொல்லோ, ஒரு ஒரு இது எழும்பும்போது, அந்த இடத்துல வந்து என்ன உணர்ச்சி, இருக்குது? என்ன உணர்ச்சி. பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குன்னு, அந்த எந்த இடத்துலயுமே நமக்கு சொல் எழும்பாத தன்மை தான் வந்து முக்கியமா இருக்கு. ஏன்னா, அதுல தான் நம்ம நெறைய வார்த்தைகளும் போடுறோம். அது ஆமா. அப்போ மௌனத்துக்கு நமக்கு கொண்டு போனோம்னா, அச்சலத்துக்கும், மௌனத்துக்கும் சொல்லுதான் பிரச்சனை நமக்குள்ள. திருப்பி திருப்பி நமக்குள்ள சந்தேகமாவாது சொல்லு, பயத்துல சொல்லு, எப்படியோ சொல்லு வந்து பூந்துடுது நமக்குள்ள. அ அது அத கொஞ்சம் நம்ம பார்க்க முடியும். சொல்லு எழும்பும்போது உள்ளுக்குள்ள உள் பேச்சு தாங்க. அதான் சொல்லு. உணர்ச்சி, பேச்சு வரும். உணர்ச்சி. ஆமா. உணர்ச்சி. எப்படியோ ம் இந்த மாரி ரொம்ப இதா இருக்கு. ஆனா, அருமையான இது கத்துக் குடுத்துட்டு போயிருக்காரு நமக்கு. ஆமா. பெரிய பெரிய சந்தோஷம். இல்லன்னா, எ எனக்கு எப்படி ஆச்சுன்னே தெரியல. ஆக்சுவலா ஆச்சுன்றதுன்னா, ஐயாவோட சத்சங்கம் வந்தது. அது பாட்டுக்கு எதேர்ச்சியா வந்தது. அது அது இல்ல அப்டின்னா, எங்க போய் எப்படி விரிவு ஆயிருக்கும்ன்றது ஒரு நல்லா ஓஞ்சிருச்சு. அப்படியே மராத்தான் ரேஸ் மாரி ஓடுனது, அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. அது